தெளிவாக பார்க்கலாம். அதுபோல் கிரகங்கள் அதனுடைய பலனை அதிகமாக தரும். இப்போ நம்ம முதல்ல சொன்னதை எடுத்து ரிவைன் பண்ணி பார்த்துருக்குங்க. இப்போ சொல்கிறது மாற்றி சொல்ல போகிறேன். வக்கிர கிரகங்கள் எப்பொழுதும் தனது பலனை எப்போதும் கொடுப்பதை விட அதிகமாக கொடுக்கும். எப்படி? நல்லவராக இருந்தால் அதிகமாக நன்மை கொடுப்பார், கெட்டவராக இருந்தாலும் அதிகமான கெடுபலனை செய்வார். இதை ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு கேட்டகரி தரேன். இந்த இடத்துலையே நீங்கள் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தெரியுங்களா? குரு எப்பொழுதும் நல்லவரே. பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கான்செப்டாக விட்டுடலாம். அது ஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்ட பலன். ஆனால் பார்வைக்கு கொடுக்கப்பட்ட பலன் அவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகம் எல்லா லக்கணங்களுக்கும். இப்போ மேசம், கடகம், சிம்மம், தனுசு